வெளிநாட்டில் ஒரு வயதான தகப்பனார் ஒரு 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 ரெண்டு கை கால் முடமாயி நடக்க முடியாத ஒரு வாலிப பையன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான், குண்டாலால ரொம்ப ஹைட்டான ஒரு பையன். ஆனால் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து அந்த அந்த பையனை பார்த்து, உனக்கு என்னப்பா ஆசை, உனக்கு இந்த உலகத்தில் என்ன ஆசை? அவனுக்கு கை விளங்காது, கால் விளங்காது, படுத்த படுக்கையாக இருக்கான், அவனுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பையன். உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானம்மா, நான் மாரத்தான் ஓடணும் அப்படின்னு சொன்னானம்மா. அப்படின்னா அந்த ஊரில் வந்து மாரத்தான் போட்டின்ற ஒன்று இந்த காம்போ போட்டி மாதிரி வரும் அப்படின்னு சொன்னால் 10 போட்டியை ஒன்றா வச்சு அதில் ஒரு கப்பு கொடுப்பாங்க. அதில் என்னென்னா இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு இருக்கும், இத்தனை கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி விளையாட்டு சேர்ந்து அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பரிசு. அந்த போட்டியில் பங்கு பெறணும்னு இந்த படுக்கையாக இருக்கிற பையன் சொன்னானம்மா. அவங்க அப்பாவுக்கு 50 வயதுக்கு மேலே ஆச்சு. அவங்க அப்பா என்ன சொன்னாரம்மா, நான் ஒன்று அதில் கலந்துக்க பண்ணுறேன்னு சொல்லி அந்த பையனுக்காக ஒரு பைக்கை ரெடி பண்ணி பல கிலோமீட்டர் தூரம் அந்த போட்டியில் கலந்து கொண்டு, தன்னுடைய பையனுக்காக ஒரு போட்டை ரெடி பண்ணி அதில் தன்னுடைய பையனை பின்னாடி அதில் படுக்க வச்சு, அந்த பிளாஸ்டிக் ஒரு பை அதில் பிள்ளைய படுக்க வச்சுட்டு தன்னுடைய இடுப்பில் கட்டிட்டு நீச்சல் அடித்து, அந்த பிள்ளைய சைக்கிளுக்கு பின்னாடி இன்னொன்று செட் பண்ணி அவனை வச்சே சைக்கிள் மிதித்து தன்னுடைய மகன் ஆசைப்பட்ட அந்த அத்தனை விளையாட்டையும் அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பையனுக்காக செஞ்சுட்டார். அந்த ஊரே வியந்துட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் யாருடைய போட்டியை பார்க்கறதுக்கு வந்தாங்களோ இல்லையோ, இந்த அப்பா சைக்கிள் ஓட்டும் போது அத்தனை பேர் ரோட்டில் நின்னாங்க, இந்த அப்பா நீச்சல் அடிக்கும் போது அத்தனை பேரும் எடுத்துக்கு வந்தாங்க. ஏன்னா இவ்வளவு முடியாத ஒரு பையனை கட்டிட்டு இந்த அப்பா இந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக பெரிய டாஸ்க் அது வாலிபர்களால் மட்டும்தான் பண்ண முடியும், பலம் உள்ளவர்களுக்காக தான் பண்ண முடியும். அப்போது இந்த அப்பாவை பார்த்து கேட்டாங்களாம்மா, பிரதர் அவ்வளவு பலனா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம்மா, நான் ஹார்ட் பலவீனமானவன், ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருதயம் சரியில்லை, ஆனால் என் பிள்ளைக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு அவர் சொன்னாராம்மா. தன்னுடைய பையனை ஒவ்வொரு விளையாட்டு முடியும் போதும் அந்த 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 ரிபன் கட்டியிருப்பாங்க பாருங்கள், அதை ஜெயிக்கிற இடம் வரும்போது தன்னுடைய பிள்ளையை மட்டும் முன்னாடி கொண்டு போயிட்டு அவர் பின்னாடி நின்னாராம்மா. நீ தான்ப்பா ஜெயிச்ச. பத்திரிகையாளர்கள் எல்லாம் படுத்திருந்த அந்த பையனிடத்துல மைக்கை கொடுத்து, உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு, நீ இதை குறித்து என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே 2 காலும் கையும் முடமாய் படுத்துருக்கிற அந்த பையன் சொன்னானாமா, ஒரு நாள் என்னுடைய கை கால் மட்டும் சரியாயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவை தோள் மேலே தூக்கி இந்த உலகமெல்லாம் நான் சுமந்துட்டு போவேன், எல்லாருக்கும் முன்னாடி சுமந்துட்டு போவேன். ஸோ அந்த சம்பவம், அந்த நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது தன்னுடைய மகனுக்கு ஜெயிக்கக்கூடிய எந்த திறமையும் இல்லை, தன்னுடைய மகனுக்கு ஜெயிக்கக்கூடிய எந்த பலனும் இல்லை.